வணக்கம். உணவை மிருதம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே மலச்சிக்கலை நீக்கும் வகையிலான உணவு முறைகள் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நம்மளோட பேசுறதுக்காக டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த வாரம் மலச்சிக்கலை எப்படி நீக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன டிஷ் பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு பழ உருண்டைன்னு அதுக்கு பேரு. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காய்ந்த உலர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பழங்களும் பருப்புகளையும் சேர்த்து ஒரு உருண்டையாக நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் அமையும். அதே சமயத்தில் அது மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு உணவாகவும் அமையும். அப்படிங்கிறதுனால இந்த டிஷ்ஷை இன்னைக்கு தேர்ந்தெடுத்துருக்கோம். டாக்டர், நீங்கள் அந்த பழம் அப்படின்னு சொல்கிறனே ஞாபகம் வருது. பொதுவாக இந்த மார்னிங் டாய்லெட் ஃப்ரீயாக போகல அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் நாள் நைட்டு தூங்கும் போது வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தா மறுநாள் ஃப்ரீயாக போகும் அப்படிம்பாங்க. பட் தென் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னன்னா, எங்களுக்கு பழம் சாப்பிட்டாலும் மறுநாள் அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்க தான் செய்யுது அப்படின்னு. எதனால் அந்த ப்ராப்ளம் இருக்கு? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். சிலருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டும் மலச்சிக்கல் சீரதில்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். என்ன அடிப்படை அப்படின்னா, மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் நம்ம முதல் நாளில் பார்த்தோம். அதனால எந்த காரணத்தினால அந்த மலச்சிக்கல் ஏற்படுதுங்கிறத வச்சு நம்ம இந்த இது செயல்படும். பெரும்பாலும் ஒரு 90% பேருக்கு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டாச்சுன்னா மலச்சிக்கல் தீர்ந்துடும். எளிமையான ஒரு ஒரு மருத்துவ முறையா நம்ம என்ன பழம் வேணாலும் சாப்பிடலாமா? அதுல மலை வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், நேந்திரம்பழம் சொல்லக்கூடியது, செவ்வாழைப்பழம், அது மாதிரி விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பழம்னு சொல்லக்கூடியது இப்போ மாறுபட்ட நிறைய மாறுபட்ட இதெல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு பெங்களூர்லேருந்து வர பெங்களூர் பழம்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. நல்ல மஞ்சளா இருக்கும். பச்சை பழத்தை அப்படியே மஞ்சளா மாத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பழங்கள் கிடைக்குது. நிறைய மார்க்கெட்ல இப்ப கிடைக்குது. அந்த பழங்களை முழுமையா மக்கள் தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்றோம். ஆனா சாப்பிட்றதுக்கும் சுவையா இருக்கும். எந்த சுவை விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாவே அதை மாடிஃபை பண்ணி அது நம்ம மார்க்கெட்ல கிடைக்குது. அதை நம்ம முழுமையா நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யறோம். அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விகள்னா, பழம் சாப்பிட்டும் சரியாகலை அப்படின்னாச்சுன்னா குடல் இயக்கம் சீராக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குடல் இயக்கம் சீராக இல்லாதவங்க வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட மறுபடியும் அது போய் அங்கே போய் சிக்கிக்கிட்டு தான் செய்யும். முழுமையான பெரிஸ்டாலிட்டிக் மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது, அந்த குடல் சுருங்கி விரிஞ்சு போகக்கூடிய அந்த நிலை இல்லாமல் இருக்கும்போது என்ன சாப்பிட்டாலுமே அது ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு அந்த குடல் இயக்கத்தை சீர்படுத்தக்கூடிய சுக்கு, இஞ்சி, பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடக்கூடியது, வெந்தயம், சீரகம், முதலாம் சொன்ன அந்த வெந்தய களி, இது மாதிரியான விஷயங்களை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க வாழைப்பழம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இணையாகலாம். ஆனால் பெரும்பாலான அந்த மலச்சிக்கல் நீங்கிறதுக்கு கீரை போதுமானதாக இருக்கும். கீரை உணவை தினசரி ஒரு வழக்கம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான அந்த மலச்சிக்கலாக இருந்தாலும் அவங்களுக்கு தீர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். டாக்டர், இப்போ நான் பழ உருண்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, போயிட்டு பழ உருண்டை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். பழ உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், வேர்க்கடலை, அத்திப்பழம், காய்ந்த திராட்சை, ஆக்ரூட், நெய், தேன். இப்போ அதை பார்க்கும்போதே தெரியும், இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஒர்க்கிங் பீப்புள் யார் வேணாலும் அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒன்றும் இல்லை, வீட்டில் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்பப்போ இந்த மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே அரைச்சி அதில் தேன் ஊற்றி நம்ம கலந்து சாப்பிடலாம். இப்போ இந்த பழ உருண்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல நம்ம ஜாரில் அத்திப்பழம், வேர்க்கடலை, காய்ந்த திராட்சை, ஆக்ரூட், முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், விதை எடுத்த பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இதோட கொஞ்சம் நான் தேன் எடுத்துக்க போகிறேன். தேன் நம்ம இனிப்புக்காக சேர்க்கறது. ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கூடாது, அதுக்காக இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை 5 ஜாரில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழ உருண்டை செய்கிறதுக்கு எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையான அளவு நெய் விட்டு நம்ம இதை உருட்டி சாப்பிட்லாம்.
பழ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கூல்லேருந்து வரும்போது உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈவன் ஒர்க்கிங் விமன் வந்து இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வந்து 3 மினிட்ஸில் வந்து குயிக்காகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். மெயினாக இதனால் மலச்சிக்கல் நீங்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் நேரத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிற அந்த டென்ஷனில் வந்து அப்போதைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த உருண்டை வந்து நீங்கள் முதல் நாளே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட மறுநாள் காலையில் போகும்போது நம்ம எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், அந்த டே ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பழ உருண்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கான செஞ்சு காட்டுறேன். இப்போ டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். டாக்டர், பழ உருண்டை செஞ்சேன், கண்டிப்பாக ரொம்ப யம்மியாக இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே சூப்பராக அதை சாப்பிடுவாங்க. அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்க. இதில் இருக்கக்கூடியது முக்கியமானது நம்ம எதுக்காக செஞ்சு காமிச்சோமோ அதுக்கான விளக்கத்தை சொல்லிடலாம். இந்த பழங்களில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே குடல் இயக்கத்தை சீர்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அதில் போட்ட பருப்பு வகைகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அத்திப்பழமாக இருக்கட்டும், பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், அதில் போட்ட பருப்பு வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக ஒன்றுனுடைய தன்மையை இன்னொன்று மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மன அழுத்தத்தின் காரணமாக ஒரு மலச்சிக்கல் ஏற்பட்டாலும் சரி, அல்லது குடல் இயக்கம் சீராக இல்லாததுனால ஏற்படக்கூடிய மலச்சிக்கலாக இருந்தாலும் சரி, அதை அவங்க ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. சில பேர் வந்து பழக்கத்திலேயே காலையில் அவங்க வந்து மோஷன் போகிறதுக்கு ஒரு இல்லாமல் தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போட்டுட்டு மதியம் மாலை வேளைகளில் அந்த மலக்கழிவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறது மாதிரி இருந்தாலும் சரி, அதை நீக்கக்கூடிய தன்மை இந்த பழ உருண்டைக்கு இருக்கும். தினமும் காலையில் ஒரு உருண்டை, சாயங்காலம் ஒரு உருண்டை அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அந்த பழ உருண்டையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா 2 வேளை மலம் கழிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது இந்த பழ உருண்டை தான். இதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், இதயத்தினுடைய இயக்கத்தை சீர்படுத்தும், இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், இதயத்திலேருந்து வெளிவரக்கூடிய ரத்தத்தையும் சீர்படுத்துறதுனால குடல் வயிறு மண்டலம் முழுவதும் ரத்த ஓட்டம் முழுமையாக போகிறது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுவும் போக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பழ உருண்டை சாப்பிட்றதுனால குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், அந்த இன்டெஸ்டைனல் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க, அதை பலப்படுத்துறதுனால குடல் இயக்கம் சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுறதை முற்றிலுமாக நீக்கிறதுக்கு இந்த பழ உருண்டை உதவியாக இருக்கும். நிச்சயம் டாக்டர். அதான் எதனால பழத்தோட சேர்த்து இந்த பருப்பு சேர்க்கிறோம்? இந்த பழமும் பருப்பும் ஒரு மிகச்சிறந்த கலவை. எப்போதுமே ஒரு 2 பொருள் சேரும்போது அந்த ஒன்றுனுடைய தன்மையை இன்னொன்று கூட்டும். அப்படிங்கிறதுனால சுவை அடிப்படையில் பார்த்தாலும் கூட ரொம்ப அதிகமான இனிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பருப்புக்கு உண்டு. அதே மாதிரி இந்த பருப்போடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய இந்த பழங்களில் பெருவாரியாக இருக்கக்கூடிய ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையே இருக்கும். பருப்பில் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா தசையை வலுப்படுத்தக்கூடிய தன்மை அதில் அதிகப்படும். பழமும் பருப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால ரத்த அணுக்கள், ரத்த ஓட்டம், குடலுக்கு ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும், தசையை பலப்படுத்தக்கூடியதுக்கு இந்த பருப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால குடலுக்கு இந்த 2 தான் முக்கியம். குடலுக்கு போதுமான அளவு ரத்த ஓட்டம் இருக்கணும், குடல் தசைகள் வலுவாகவும் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தபோது தான் அதனுடைய உணவுகளை பிரித்து எடுக்கக்கூடிய, உணவினுடைய சத்தை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை குடலுக்கு கிடைக்கும். குடலினுடைய இயக்கத்தையும் சீர்படுத்துறதுக்கு இந்த 2 தன்மையும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால இந்த 2ஐயும் சேர்த்து பழ உருண்டையாக நம்ம பண்ணலாம். நிச்சயமா டாக்டர், இந்த பழ கலவை அதாவது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழ கலவையோடு சேர்ந்து அதை உருண்டையாக உருட்டி சாப்பிடும்போது ரொம்ப யம்மியாகவும் இருக்குது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு. நீங்கள் சொல்ல எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. மிக்க நன்றி. நன்றி. சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பனை பெறும் 2 அதிர்ஷ்டசாலி நேயர்கள். முதல் நேயர் கீர்த்தி லாவன், திருச்சி. சாம்பார் பொடி அல்லது ரசப்பொடி மற்றும் பல மசாலா பாக்கெட்டுகளை ஃப்ரிட்ஜில் வையுங்கள். மனம் மாறாமல் இருக்கும், நீண்ட நாள் உபயோகிக்கலாம். ஆனால் வெளியே வைத்தால் அதன் நிறமும் மனமும் மாறிவிடும். இரண்டாவது நேயர் கமலா சத்குருநாதன், திருச்சி. தினமும் இஞ்சி டீ குடிப்பவர்கள் அதை தினமும் செய்ய இஞ்சியை தட்டுவது சிரமம். அதனால் ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து கொரகொரப்பாக அரைத்து அதில் ஏலக்காய் பொடி செய்து சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொண்டால் தினமும் உடனடியாய் இஞ்சி டீ போடலாமே. எளிமையும் கூட, நேரமும் மிச்சமாகும். நேர்களை இன்னைக்கு நம்ம உணவு மருத்துவம் நிகழ்ச்சியில பழ உருண்டை எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்காக செஞ்சு காட்டேன். டாக்டர் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்காக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.